மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் வலி, முக்கியமாக கை கால் வலிமை இழந்து போதுங்க. வலிமையே இல்லாத மாதிரி இருக்கு, ஸ்டாமினா குறையுது. ரொம்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க சத்து இல்லைங்க, வெலன்னு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கை கால்கள்ல ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, நம்ம உடல்ல நரம்புகள் மற்றும் தசைகள் பாதிப்பு இருந்தால் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். ஸோ தசைகள்ல பாதிப்பு இருக்கும் பொழுது, ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தோம்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு. ஸோ தசைகள்ல வரக்கூடிய இந்த மயோசிட்டிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு வரலாம். இட்ஸ் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா மசில் அட்ரோஃபி அப்படின்னு சொல்ற கண்டிஷன், மயஸ்தீனியா கிரேவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல இந்த மாதிரியோ இல்ல மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்ற கண்டிஷன். இது எல்லாமே தசைகள், அதாவது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய மசில்ஸை டார்கெட் பண்ணி வரக்கூடிய ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். ஸோ இதனால நம்ம உடல்ல பாதிப்புகள் அப்படின்றது வரத்தான் செய்யும். இதை தாண்டி முக்கியமாக தைராய்டு. ஸோ தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, தைராய்டு ஹார்மோன் நமக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்போ தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு நம்ம உடல்ல நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். அப்ப தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும்போது தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றதும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். தைராய்டு பிரச்சனை இருந்தாலோ, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ, ஆண்களை பொறுத்த வரைக்கும் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறையும் போது கண்டிப்பாக உடல்ல கை கால்கள்ல வலிமை இழந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அதே மாதிரி கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்போ பொதுவாகவே நம்ம உடல்ல கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா தசைகள்ல வலிமை இழந்து நம்ம காணப்படுது, நரம்புகள்ல வலிமை இழந்து நமக்கு காணப்படுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம உடல்ல ஒரு மாதிரி சத்தே இல்லைங்க, கை கால் வேலன்னு வருது அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விட்டமின் டி குறைபாடு இருக்கவும், கால்சியம் குறைபாடு இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஆண்கள் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் பார்க்கும்பொழுதும் ஹார்மோன் லெவல் குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி வேறு வகையான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருந்தாலும் அதற்கான சித்த மருந்துகளும் நம்ம தெளிவாக எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் இருந்து நம்ம விடுபட முடியும். இதுக்கு பேசிக்கா சித்த மருத்துவத்துல இந்த வாதம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் இதனோட சேரும் சொல்லலாம். வாதம் அதிகரிக்கும் பொழுது எலும்புகளிலும் தசைகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தி நமக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். அப்ப எலும்புகள்லயும் சரி தசைகள்லயும் சரி பாதிப்பு ஏற்படுதுன்னா உடலில் வாதம் அதிகரிச்சாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு முக்கியமாக எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கணும்? உணவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல பல வகையான ஆற்றல்களை கொடுக்குது. முக்கியமாக இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 5 பூதங்களும் நம்ம உடல்ல சரியான விகிதத்தில் இருக்கும் போதும் 3 தோடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம், பித்தம், கபம், இது 3ம் சமநிலையில் இருக்கும் பொழுதும் நம்ம உடல்ல எல்லா இயக்கங்களும் கரெக்டா இருக்கும்னு சொல்லலாம். அப்போ எடுக்கக்கூடிய உணவுகளும் பார்த்தோம்னா ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரியும் 7 உடற்தாதுக்களை வன்மைப்படுத்தக்கூடிய மாதிரியும், முக்கியமாக எண்பு, தசை, இந்த 2 உடல் தாதுக்களையும் வன்மைப்படுத்துற மாதிரி இருக்கணும். இப்போ எந்த மாதிரி உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுதானிய உணவுகள் தவறாமல் நம்ம சாப்பிடணும். அதுல முக்கியமாக கேழ்வரகு சார்ந்த உணவுகள் ரொம்ப முக்கியம். திணை, சாமை, குதிரைவாலி, இது 3மே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகளையும் எலும்புகளையும் வலிமை சேர்க்கக்கூடியது. ஸோ இந்த சிறுதானியங்களை நான் எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னா, கேழ்வரகை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க பெஸ்ட் மெத்தட். ஸோ சுகர் லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது, கொலஸ்ட்ரால் எல்லாமே குறையணும் அப்படின்னா களி. ஸோ தவிர கேழ்வரகு நிறைய ராகி மால்ட் மாதிரி நம்ம எடுப்பாங்க, அந்த மாதிரி வேண்டாம். கூழ் மாதிரி எடுத்தாலும் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா களி ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு உணவு. ரொம்ப ஈஸி. அதுல எண்ணெய் நம்ம ரொம்ப சேர்க்கவே மாட்டோம், எண்ணெயே இருக்காது. ஸோ தேவைப்பட்டா நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ களி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகி களி அப்படின்னு சொல்ற ஒரு உணவு
நம்ம உடல்ல பார்த்தோம்னா தசைகளையும் எலும்புகளையும் வலிமை சேர்க்கக்கூடியது. ராகி களி எப்படி செய்யறோமோ அதே மாதிரி மற்ற சிறுதானியங்களும் களி செய்து நம்ம சாப்பிடலாம். ஸோ இதனோட மற்ற காய்கறிகள் வைத்து நம்ம சாப்பிடும்பொழுது உடலுக்கு வலிமை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக முக்கியமாக இந்த களி வகைகள்ல தவறாமல் உளுந்தும் களியும் நீங்க சேர்த்துக்கணும். ஸோ பெண்களுக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடுப்பு தசைகள் வலிமை இழந்து இருக்கு, இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு களி வகைகள் பயன்படுது. அதுல முக்கியமாக உளுந்து களி நம்ம சாப்பிடணும். இதுலயுமே பார்த்தோம்னா மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பிரண்டை ரொம்ப முக்கியம். தவறாமல் பிரண்டை சாப்பிடணும். தூதுவளை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கீழா நெல்லி பொடி. இந்த கீழா நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு அதிகமாகுது. ஸோ லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நம்ம நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நமக்கு கீழா நெல்லி ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மருந்து வகை நம்ம சித்த மருத்துவத்துல இருக்கு. நம்மளும் பல வருஷமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து தினம்தோறும் 2 வேளை பயன்படுத்தும் பொழுதும் எலும்புகளும் நரம்புகளும் நமக்கு வலிமையாக இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா சூரிய வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் நம்ம நிக்கணும். ஸோ காலையிலே பார்த்தோம்னா நமக்கு எலும்புகளோ இல்ல தசைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய தைல வகைகள் இருக்கு. அதை நல்லா பாடியில அப்ளை பண்ணிட்டு வெயில்ல நிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிலானது நம்ம உடல்ல படும்பொழுது நிறைய மாற்றங்களை தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடல்ல அந்த செல்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு, தசைகள் வளர்ச்சி அடையிறதுக்கு சூரிய வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் நிக்கிறது, ஸோ வெயில் காய்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல கொஞ்ச நேரம் நிக்கும்போது இளம் வெயில காலையிலயோ இல்ல மாலை வேலையிலயோ நம்ம நிக்கும்போதும் உடலுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கிடைக்குது. இதுலயுமே முக்கியமாக பார்த்தோம்னா கருப்பு எள்ளு ரொம்ப முக்கியம், கிராம்பு ரொம்ப முக்கியம். ஸோ கருப்பு எள்ளு உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும். கிராம்பு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது சூரணம் மருந்தாக நமக்கு கிடைக்குது. லவங்காதி சூரணம் அல்லது கிராம்பு சூரணம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வாங்கி நம்ம வெந்நீர்ல கலந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தலாம். இல்லைன்னா கிராம்பு எண்ணெய் எதற்காக பயன்படுதுன்னா உடல்ல இருக்கக்கூடிய தசைகளை வலிமையாக்குவதற்கு நமக்கு பயன்படுது. ஸோ கிராம்பு எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல ஆற்றல் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவுல தசைகளும் எலும்புகளும் எப்படி வலிமையா நம்ம வச்சுக்கலாம், இயற்கையான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.